தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 4வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்க செய்தியாளர் சுந்தர மகேஷ் இணைந்திருக்கிறார். சுந்தர மகேஷ், 4வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நீர்வரத்து அதிகமாகத்தான் இருக்கிறதா? என்ன நிலை? தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரக்கூடிய சாரல் மழையின் காரணமாக குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவியில் தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் தடை நீடிக்கிறது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஆகிய 3 மாதங்கள் சீசன் காலமாக இருந்தாலும் இந்த சீசன் காலத்தில் குளிப்பதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் சுமார் 10 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் குற்றாலத்திற்கு வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் இந்த சீசன் காலத்தில் அதிகமான நாட்கள் தடையிலேயே கழிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இதேபோல் இன்று அதிகாலையில் 5 அருவி பழைய குற்றால அருவியில் குளிக்க அனுமதி இருந்த நிலையில் திடீரென தண்ணீர் வரத்து அதிகரித்ததன் காரணமாக அங்கும் தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய நிலையில் உள்ளனர். இங்குள்ள சுற்றுலா பயணிகள் கேட்கலாம், என்ன ஆச்சு, என்ன மாதிரியான? ஆமா, ரொம்ப நாளா ஆசை குற்றாலத்தை தண்ணியில குளிக்கணும்னு. அதனால ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். சரி, இந்த தடவை வரலாம், காலேஜ் லீவு, லா காலேஜ்ல படிக்கணும், சரி வரலான்னு இந்த தடவை வந்தப்ப தண்ணி கம்மியா தான் வருதுன்னு சொன்னாங்க. ஆனா இங்க பார்த்தா தண்ணி வேகமா வருதுன்னு யாருமே அலோ பண்ணல. ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கு. அதான் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அனைவரும் ஏமாற்றத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலையே இங்கு உருவாகியிருக்கு. தொடர்ந்து ஒவ்வொருவருமே 1 நாள் 2 நாள் என்று பிளான் பண்ணி அந்த சுற்றுலாவுக்காக வரக்கூடியவர்கள் இங்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் திரும்பி செல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. இங்கு இருக்கக்கூடிய புளியருவி, 5 அருவி, சிற்றருவி என அனைத்து அருவிகளிலுமே நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக பிரதான அருவி, பழைய குற்றால அருவி, 5 அருவி ஆகியவற்றில் தடை இருந்தாலும் கூட பிரதான அருவிக்கு முன்பாக அந்த அருவியின் ஆர்ப்பரிப்பை காண்பதற்காகவும் அருவியின் அழகை காண்பதற்காகவும் பல்வேறு பகுதிகளில் உள்ள சுற்றுலா பயணிகள் இங்கு வருகை தந்து அருவிக்கு முன்பாக புகைப்படம் எடுப்பதையும் செல்ஃபி எடுத்துச் செல்வதையும் மட்டுமே இந்த சுற்றுலாவுடைய நோக்கமாக வைத்திருந்து வரக்கூடிய சூழ்நிலையை நம்மளால பார்க்க முடிகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர மகேஷ்.